ஓம் சாந்தி. நேற்று சிஸ்டர் சொன்னாங்க முக்கியமான 2 ஆத்மாக்கள். ஒண்ணு ஒருத்தரை ஏற்கனவே சிவ பரமாத்மா ரிவீல் பண்ணிட்டாரு, அது உங்களுக்கும் தெரியும். யார் அந்த ஆத்மா? ஃபர்ஸ்ட் சோல், ஆதி தேவன் ஆதாம். அவர் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் யாரா இருந்தாரு இப்ப இந்த சங்கம யுகத்துக்கு? லேக்ராஜாக இருக்கிறார். யார் அவரு? பிரம்மா. பிரம்மா, அதாவது யார் கிருஷ்ணராக இருந்தாரோ, ஸ்ரீ கிருஷ்ணராக சத்தியுகத்தினுடைய இளவரசராக இருந்தாரோ, அவர் தன்னுடைய கடைசி பிறவியில லேக்ராஜாக பிறக்கிறார். அவருடைய சரீரத்துலதான் பரமாத்மா இந்த எல்லா ஞானத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல பரமாத்மாவினுடைய அவதாரம் எப்படி நடந்தது, அதற்கு முந்தைய விஷயங்கள் எல்லாம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத நம்ம பிரம்ம பாபாவோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி பார்க்கும் பொழுது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சின்னதா அதுல இருந்து ஆரம்பிக்கலாம், அப்பதான் அதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். 1936 அப்ப இவர் லேக்ராஜ் என்பவருடைய வயது ஆல்மோஸ்ட் 60 பக்கத்து. அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது பரமாத்மா இவர் உடல் அவதரிக்கிறார். இந்த அவதரிப்புக்கு முன்னாடி இவருக்கு நிறைய அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ் நடக்குது. அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, தன் ஆத்மா அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வருது. அதுக்கப்புறம் நிறைய சாட்சாத்காரங்கள் வருது. அதாவது விஷ்ணுவினுடைய சதுர்புஜ் 4 கைகளுடைய விஷ்ணுவினுடைய சாட்சாத்காரம் கிடைக்குது. நிறைய கிருஷ்ணர் காட்சிக்கு வராங்க. அப்புறம் இவரை பாக்குறவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் காட்சிக்கு வராங்க, இவரு தெரியறாரு. அப்ப இவரை பார்க்கும் பொழுதே அவங்களுடைய மனசுல கிருஷ்ணரும் தோன்றுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலகட்டத்துல நடந்தது. இப்போ 1936 அதே நேரத்துல 1937 இப்ப நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மனைவியாக வரப்போகின்ற முதல் சத்தியுகத்தின் சக்கரவர்த்தினி ஸ்ரீ லக்ஷ்மிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிரம்மா பாபா தான் ஸ்ரீ கிருஷ்ணராக ஆறார். பிரம்மா பாபான்னா தந்தை, ஓகேங்களா? இப்ப பாபான்ற வார்த்தை எல்லாமே தந்தை அப்படின்ற மீனிங்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் தந்தை? பிரம்மா வாய் மூலமாகத்தான் நாம இந்த நான் வேர்ல்ட்லி, அதாவது அலௌகிக பிறப்பு எடுத்திருக்கிறோம். நம்ம முந்தைய கிளாஸ்கள்லயே பார்த்தோம், நமக்கு 3 தந்தை. அதுல நமக்கு உடல் கொடுத்த தந்தை இருக்கிறாங்க, நம்ம பேரண்ட்ஸ். யாருக்கு நம்ம யாருடைய கர்ப்பத்துல நம்ம பிறந்து வந்தோமோ அவர்கள் நமக்கு உடல் கொடுத்த தாய் தந்தையர். அத லௌகீகம், வேர்ல்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எப்பொழுது இந்த பிரஜாபிதா பிரம்மா வாய் மூலமாக, அதாவது பரமாத்மா இந்த பிரஜாபிதா பிரம்மா என்கின்ற ரதத்தை எடுத்து அதுக்குள்ள பரகாய் பிரவேசம் செய்து இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர் மூலமாகத்தான் நம்ம பிறக்கிறோம். என்ன பிறப்பு இது? அலௌகீகமான பிறப்பு. ஏன்னா ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல பிறக்கல. இந்த படைப்பானது சத்தியுகத்தினுடைய சாப்ளிங் நடப்பட்டிருக்கிறது. இப்ப கலியுகத்திலிருந்து நம்ம சங்கம யுகத்துக்கு வந்துட்டோம். அப்ப இதே உடல் தான், ஆனா பிறப்பு புது பிறப்பாக ஏற்படுகிறது. ஏன்? நம்மளுடைய எண்ணத்திலிருந்து ஆரம்பித்து பார்வை, உள்ளுணர்வு, செயல் எல்லாமே ஞானத்தின் அடிப்படையில இப்ப நாம மாத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றோம். அப்ப இது ஒரு பிறப்பு தானே, இந்த படைப்பு தானே இறைவன் செய்கின்றார். அப்ப இதே உடலாக இருந்தாலும் நம்மளுடைய எல்லாமே மாறுறதுனால இதனுடைய பெயர் என்ன? அலௌகீக பிறப்பு. இது நல்லா புரியுதா உங்க எல்லாருக்குமே? அலௌகீக புரியுது, எல்லாருக்குமே புரியுதா? ஏன்னா இதுல இருந்துதான் நம்ம இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அலௌகீக பிறப்புனா என்ன, பிராமணர்கள்னா என்ன, பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். இப்ப இதே கலியுகமாக இருக்கும் பொழுது இறைவனினுடைய ஞானத்தின் அடிப்படையில நாம கலியுகத்திலிருந்து நம்மளுடைய படகானது புறப்பட்டுருச்சு.
எப்படி இறைவனை படகோட்டின்னு எல்லாம் சொல்றாங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ உலகம் வேறு, யுகம் வேறு. தாய் தந்தையர் நமக்கு இப்ப நிராகார தந்தையாக பரமாத்மா சிவன் கிடைத்திருக்கிறாரு. அப்புறம் சாகார தந்தை, அதாவது இந்த அலௌகிக பிறப்பினுடைய தந்தையாக பிரம்மா பாபா கிடைச்சிருக்கிறாங்க. அது இல்லாம நமக்கு லௌகிக தாய் தந்தையர் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய அறிமுகம் நமக்கு ஏற்கனவே இருக்குது, நமக்கு யாருன்னு நல்லா தெரியும். அப்போ 3 தந்தையர் நமக்கு இருக்கிறாங்க. இந்த விஷயம் நமக்கு தெளிவா புரியணும். அப்போ பிரம்மா வாய் வம்சாவளி, பிரம்மாவினுடைய வாய் வம்சாவளி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா வாயை இவர் கடனாக பெற்றிருக்கிறார். யாரு யாரு கடனாக பெற்றார்? யாரு கடனாக பெற்றார்? லேக்ராஜோட வாயதான் யார் கடனாக பெற்றிருக்கிறார்? சிவபாபா. சிவ பரமாத்மா இவருடைய ரதத்துக்குள்ள வர்றாரு. அப்பன்னா இவருடைய உறுப்புகளை தானே அவர் யூஸ் பண்றாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, பக்தியில கூட நந்தியினுடைய காதுன்னு சொல்லப்பட வேண்டும். அப்ப அந்த நந்தி, பக்தியில சொல்லப்பட்ட அந்த நந்தி, அந்த காளை தான் யாரு? லேக்ராஜ் என்பவரின் சரீரம். அவருக்கு தான் பிரம்மான்ற பேர் கொடுக்கிறாரு இல்லையா? இப்ப இந்த 3 தந்தை பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த அலௌகிக தந்தையாக இருக்கின்ற பிரம்மா வம்சாவளி பிராமணர்கள் நாம. இப்போ பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்தியில பிரம்ம தேவதான்னு சொல்றோம். பிரம்மாவினுடைய மனைவி யாரு? பக்தியில என்ன சொல்லப்படுகிறது? சரஸ்வதி. பிரம்மாவினுடைய மனைவி பேர் என்னப்பா? சரஸ்வதி. சரஸ்வதி தானே பிரம்மாவினுடைய மனைவி. ஆமாங்க. பாத்திருக்கீங்கல்ல, சரஸ்வதி தாய் எப்படி இருப்பாள்? வெண் தாமரையில் ஆமா, ஒரு கையில ஓலை சுவடோட அமர்ந்திருப்பாள், வெண் தாமரையில அமர்ந்திருப்பாள், அன்னப்பறவையை வாகனமாக கொண்டிருப்பாள். அப்புறம் என்ன இருக்கும்? கைகள்ல ஒரு மணி இருக்கும் இல்லையா? பாத்திருக்கீங்கல்ல, ஒரு மாலை, மணி மாலை ஒண்ணு கையில வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அப்போ இந்த வெண்ணிற ஆடை தரித்த அந்த சரஸ்வதி ஞானத்தினுடைய தேவி என்று சொல்லப்படுகிறாள். இப்பயும் கூட நம்ம என்ன பண்றோம்? ஒரு படிப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிப்போம் இல்லையா? விஜயதசமி அன்னைக்குதான் முதல் இது எந்த புது கலையாக கற்றாலும் சரி, இல்ல ஸ்கூலுக்கு போறதுனா இருந்தாலும் சரி, சாஸ்திரப்படி அன்னைக்கு எதுல எழுதுவாங்க? அரிசிய பரப்பி அதுல எழுத வைப்பாங்க குழந்தைகளுக்கு. ஆனா அவனா கூட அன்னைக்குதான் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஆமாங்க. இந்த வழக்கம் தெரியும் இல்லையா? அப்ப சரஸ்வதி என்று போற்றப்படுகின்ற அந்த அன்னை உண்மையிலேயே யார்? பிரம்மாவினுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறாள். அப்ப இப்ப நமக்கு தெரியுது, அந்த பிரம்மா பாபா இந்த சங்கம யுகத்துல அவர்தான் பிரம்மா. யாரு படைக்கிறாரு? சிவ பரமாத்மா இவரை படைக்கிறாரு, பிரம்மாவை படைக்கிறாரு. அதாவது அலௌகிக பிறப்பு. படைப்புன்னா இப்ப நமக்கு என்னன்னு புரியுது இல்லையா? அலௌகிகமான பிறப்பு, நாட் வேர்ல்ட்லி பர்த். ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறப்பது கிடையாது. பரமாத்மா என்டர் ஆன உடனே நம்மளுடைய எல்லாமே மாறுது பாருங்க. அப்ப புதிதாக பிறக்கிறோம். நம்ம தேக உணர்வு போய் ஆத்ம உணர்வுல வர்றோம், அதுதான் பிறப்பு. அப்படி பிரம்மாவை படைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மாவின் மனைவி என்று நம்ம சாஸ்திரங்கள்ல பக்தியில சொல்லப்படும் சரஸ்வதியும் இப்ப இருக்கணும்ல. அப்ப அவங்க யாரு? உண்மையிலேயே பிரம்மாவின் மனைவி சரஸ்வதியா? அதை பற்றிய ரகசியங்களை எல்லாம் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேயா? அப்ப 1937 அதே நேரத்துல அவங்க பிறந்தது 1919 பிறந்தாங்க. அவங்க யாருக்கு பிறந்தாங்க அப்படின்னா போக்கர் தாஸ் ரோச்சா அப்படின்ற தம்பதிகளுக்கு பிறக்கிறாங்க.
எங்க அவருடைய பிறப்பு நடந்தது அப்படி பஞ்சாப்ல அமிர்தசரஸ் அப்படின்ற இடத்துல அவங்க பிறக்குறாங்க. இவருடைய அதாவது அவங்க பேர் என்ன, ராதே. அதாவது சங்கம யுகத்துல, அதாவது இந்த கலியுகத்துல எப்படி பிரம்மா பாபாவினுடைய வரலாறு பார்த்தோமோ அதே போல இப்ப ராதா அப்படின்றவங்களுடைய வரலாறு பாக்குறோம். அந்த ராதே என்பவர்கள் தான் சத்தியுகத்துல முதல் இளவரசி. அங்கேயும் ராதே தான் அவங்களுடைய பேரு. அவங்க ராணியாக ஆகும் பொழுது அவர்களுக்கு லக்ஷ்மி என்று பெயர் சூட்டப்படுகிறது. எப்படி கிருஷ்ணருக்கு நாராயணன் என்று பெயர் சூட்டப்படுகிறதோ, இளம் வயதுல ஒரு பேர் இருக்கும். அரியாசனத்துல உட்காரும் பொழுது அந்த வம்சாவளியின் பெயர் கொடுக்கப்படும். நேத்து சிஸ்டர் அழகா விளக்குனாங்களே, எட்வர்ட் 1, எட்வர்ட் 2, குலோத்துங்க சோழன் 1, 2. அப்படி பாத்தீங்கன்னா யாரு சக்கரவர்த்தியாக அமர்கிறார்களோ, மகாராஜாவாக அமர்கிறார்களோ அவர்களுடைய பெயர் அப்படியே 1, 2, 3 தான் போகுமே தவிர வேற எந்த பேரும் வைக்க மாட்டாங்க. சின்ன வயதுல அவங்களுக்கு என்ன பேரு வேணா வச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்ப சூரிய வம்சத்தினுடைய முதல் சக்கரவர்த்தினியாக ஆகிறவள் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மிக்கு இளம் வயதில் சத்தியுகத்துல அவங்களுடைய பெயர் ராதே. அதாவது அவர்களுடைய 84வது பிறவியிலையும் போன கல்பத்துல அதாவது அடுத்த கல்பம் இப்ப சத்தியுகம் ஆரம்பிக்கும். இப்ப இந்த கல்பத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்துல அவங்க லக்ஷ்மியா பிறந்திருப்பாங்க, இறுதியில அவங்க ராதே. எப்படி இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்துல லேக்ராஜ் என்பவர் கிருஷ்ணரா பிறந்திருப்பாரு, அதனுடைய இறுதியில அவருடைய 84வது பிறவியில அவருடைய பெயர் லேக்ராஜ். அப்ப லேக்ராஜ் இந்த கல்பத்தினுடைய இறுதியில இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே இந்த கல்பத்தினுடைய இறுதியில இருக்கிறோம். இதுல நம்ம எல்லாம் நிறைய பேர் 84 பிறவிகள் எடுத்திருக்கலாம், இல்ல 83, 80, அது தெரியாது நமக்கு. ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே சத்தியுகத்திலயோ திரேதா யுகத்திலயோ மீட் பண்ணிருந்திருப்போம். இந்த படிப்பே ஈஸ்வரிய படிப்பை திகளுக்கான படிப்பு. இன்னையோட கிட்டத்தட்ட 35 கிளாஸ் நினைக்கிறேன். 35, 38 ஓகே, somewhat more than 30 classes இப்ப நீங்க எல்லாருமே தொடர்ச்சியா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு உள்ள கிரகிச்சு புரிந்து கொள்கிறீர்கள். புரியாத விஷயத்த நீங்க திரும்பவும் கிளாஸ்ல கேக்குறீங்க. இந்த ஞானம் பிடிக்க போய் தான் உங்களால இவ்வளவு நாள் கண்டினியூவே பண்ண முடியுது. இப்ப இதெல்லாம் எதை உங்களுக்கு உணர்த்துகிறது? புதுசா நீங்க படிக்கிறீங்களா, இல்ல பழையதை அப்படியே எமர்ஜ் பண்றீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? புதுசா படிக்கிறீங்க. ஓகே, போன கல்பத்துல இதே மாதிரி படிச்சிருப்பீங்களா, படிச்சிருக்க மாட்டீங்களா? அதாவது இந்த பிறவியில இப்ப படிக்கிறது மாதிரி இருந்தாலும் இந்த நாடகமானது பல முறை திரும்பவும் நடந்திருக்கு. அப்போ இந்த ஆத்மால எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. எது ரெக்கார்ட் ஆயிருக்கோ அதுதான் ரீப்ளே பண்றோம். அதை திரும்பவும் நாம பிளே பண்ணி திரும்ப உருவாக்குறோம். ஓகேயா? இந்த நாடகத்தினுடைய ஆழமான ரகசியம் இது. சோ பரமாத்மா என்ன சொல்றாரு? ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் கலியுகத்தின் கடைசியில நான் வர்றேன். அப்ப ஒவ்வொரு கல்பத்திலையும் வர்றேன்னா என்ன அர்த்தம்? போன கல்பத்திலையும் வந்திருப்பாரா, வந்திருக்க மாட்டாரா? வந்திருப்போம். போன கல்பத்திலயும் நம்ம இந்த ஞானத்தை கேட்டிருப்போமா, கேட்டிருக்க மாட்டோமா? கேட்டிருப்போமா? அப்ப போன கல்பத்துல கேட்டு நம்ம ஆத்மால ரெக்கார்ட் ஆயிருக்காதா? ஆயிருக்கும். சொல்லும் போது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு, அனுபவம் வருது. அதாவது ஒரு விஷயத்தினுடைய அனுபவம் இல்லைன்னா நம்ம அதை கேட்கும் பொழுது நம்ம மனசு அதை ரிஜெக்ட் பண்ணும். ஒரு விஷயத்தினுடைய அனுபவம் இல்லாம அந்த விஷயத்த மனசு ஏத்துக்காது. ஏன்னா ஆத்மால தானே எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நம்ம வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உங்க சுற்றும் உறவினர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த ஞானத்தை இவ்வளவு விரும்பி கேக்குறாங்களா? இல்ல. ஏன் கேக்கல? அவங்களுக்கு கேட்டுக்க மாட்டாங்க. அந்த ரெக்கார்டிங் இல்ல, அவங்க ஆத்மால அந்த ரெக்கார்டிங் இல்ல, அவ்வளவுதான். அவங்களுடைய பார்ட் கல்பத்துல வேற ஏதாவது ஒரு நேரத்துல இருந்திருக்கும். சத்தியுகம் திரேதா யுகத்துல இருந்திருக்காது. அவங்க துவாபர யுகத்து ஆத்மாவாக இருந்திருக்கலாம் இல்லையா?
இல்லன்னா வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? புரியுதுமா. ஓகே, அப்போ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. இப்ப வந்து அதாவது இந்த கல்பத்துல இறுதியில அந்த ராதே அவங்கதான் வந்து இந்த கல்பத்தினுடைய தொடர்ச்சி. ஆரம்பத்துல லக்ஷ்மியா இருந்திருப்பாங்க. அப்ப இந்த கல்பம் முடிஞ்ச உடனே, அதாவது இந்த சங்கமயுகத்துக்கு அப்புறம் வரப்போகுது என்ன? சத்தியுகம். அந்த சத்தியுகத்துல சக்கரவர்த்தினியா வரப்போகின்ற அந்த லக்ஷ்மி, அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எப்படி பிரம்மா பாபா 1969 தன்னுடைய சாகார சரீரம் விட்டாரோ, அது போல இந்த ராதே என்பவங்களும் 1964 சரீரம் விட்டுட்டாங்க. ஆனா அவர்கள் எப்படி இந்த ஞானத்துக்கு வந்தாங்க, அவர்கள் எப்படி எல்லாம் வந்து தன்னுடைய இந்த ஆன்மீக முயற்சியை செஞ்சாங்க, அவர்களுடைய பாட்டு பக்தியில என்னெல்லாம் இருக்குது, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுக்கு யாரு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் சோல் வந்து ஸ்ரீகிருஷ்ணர். அவங்களதான் கிறிஸ்டியானிட்டில ஆதம்னு சொல்றாங்க. அவங்களதான் ஆதி தேவன் சொல்றாங்க. அதே மாதிரி ஆதி தேவி இல்ல ஈவ் இல்ல லக்ஷ்மி, இது எல்லாம் யாரு? ஒரே ஆத்மாதான். அப்ப அந்த ஆத்மாவும் தன்னுடைய கலியுகத்தின் இறுதியில பரமாத்மாவினுடைய நினைவு செய்து ஞானத்தின் மூலமாக தன்னை முழுமையாக பரிவர்த்தனை செஞ்சிருக்கணும். அந்த ஆத்மாவினுடைய பேட்டரியும் சார்ஜ் ஆகணும்ல. அப்ப அவர்களுடைய அந்த ஆன்மீக முயற்சியும் மகத்துவமானதாக இருக்கணும்ல. சிஸ்டர் சொன்னாங்களா, நேற்று 2 பேரை ரிவீல் பண்ணாரு பரமாத்மா. யார 2 பேரை ரிவீல் பண்ணாரு? வேற யாரையும் ரிவீல் பண்ணல யார் யாராக ஆக போறாங்க அப்படின்ட்டு. ஆனா 2 பேர் பரமாத்மா வெளிப்படுத்திட்டாரு. ஒண்ணு ஸ்ரீகிருஷ்ணர், இன்னொன்னு ராதே. சோ அந்த ராதேயுடைய வரலாறு தான் இப்ப நம்ம பாக்குறோம். அவங்க 1919 அமிர்தசரஸ் பஞ்சாப்ல போக்கர்தாஸ் ரோச்சா அப்படின்ற தம்பதிகள் பிறந்தாங்க. போக்கர்தாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா வெள்ளி தங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எங்க பண்ணிட்டு இருந்தாருன்னா அமிர்தசரஸ்ல இருந்து மும்பை வந்துட்டு, அந்த மும்பைல தான் அவருடைய தொழில் எல்லாம் இருந்தது. இப்படி நல்லாதான் தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்களோட, அதாவது இந்த ராதேன்னு இருக்காங்க இல்லையா, போக்கர்தாஸ் ரோச்சாவினுடைய இந்த தம்பதியினுடைய மகள் ராதே. இவருக்கு வந்து ஒரு அக்காவும் ஒரு தங்கையும். அந்த அக்கா பேரு பார்வதி, தங்கை பேரு வந்து கோபி. ஓகேங்களா? இப்ப அப்பா வந்து இந்த கோல்ட் அண்ட் சில்வர் வியாபாரம் பண்கின்ற ஒரு வியாபாரி. ரொம்பவே நல்ல செல்வ செழிப்போடு இருந்தவங்க. அங்க மும்பைல கான்வென்ட்ல படிச்சிட்டு இருந்தாங்க. யாரு? மம்மாவினுடைய ராதையினுடைய அக்கா பேர் என்ன? பார்வதி. அவங்க ஏற்கனவே திருமணமானவங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எப்ப நான் சொல்றேன்? 1937 1937 அரௌண்ட் அவங்களுடைய வயசு கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு இருக்கும் பொழுது அங்க இருந்து கதை. ஓகேங்களா? அப்ப அவங்க ஒரு 9th கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பிசினஸ் லாஸ் ஆனதுனால அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அவர் வந்து திடீர்னு மரணம் அடைஞ்சிடுறாரு. யாரு? இந்த ராதே அப்படிங்கிறவங்களுடைய தந்தை. புரியுதுங்களா? இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இப்ப இந்த ஃபேமிலி யாரு யாரு? ராதே, அவங்களோட அம்மா ரோச்சா, அப்போ அவங்களுடைய தங்கை. இந்த 3 பேரும் இப்ப எங்க வராங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு. ராதே வந்து தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு வராங்க. தாத்தா பாட்டி எங்க இருக்கிறாங்க? ஹைதராபாத், அதாவது சிந்து பிரதேசத்துல இருக்கிற ஹைதராபாத். இப்போ அந்த பிரதேசமானது பாகிஸ்தான்ல இருக்குது. எங்க பிரம்மா பாபா வாழ்ந்தாரோ அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டியோட ஊரும் அதுதான். ஓகே, இந்த ரோச்சா இருக்காங்க இல்லையா, அதாவது ராதையோட அம்மா, அவருக்கும் வந்து சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களோட மூத்த சகோதரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, இளைய சகோதரி இருக்கிறாங்க. இளைய சகோதரியினுடைய பெயர் தியானி. ஓகேங்களா? இந்த தியானியும் தன்னுடைய கணவனை இழந்தவங்க. இப்ப தியானி, அதாவது ரோச்சாவினுடைய சகோதரி தியானி, இவங்க ரோச்சா, அப்புறம் வந்து பார்வதி, கோபி, ஹைதராபாத்ல ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ ஒரே வீட்டுல 2 பெண்கள் தன்னுடைய கணவனை இழந்த அந்த வீடு எப்படி இருக்கும்?
சகோதரிகள் 2 பேரோட கணவன்கள் அவங்க இழந்திருக்கிறாங்க. இப்ப 2 சகோதரிகளும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள, என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு அப்படி இப்படி ஒரே சோகமயமா அந்த வீடு இருக்குது. இது நடுவுல ராதே என்ன பண்றாங்க, அங்க அதாவது இந்த ஹைதராபாத் சிந்துல அங்க இருக்கிற ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல, அதுக்கு பேரு குந்தன்மால் மாடர்ன் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. ராதே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மும்பையில வளர்ந்தவங்க, முக்கால்வாசி தன்னுடைய இளம் பிராயத்திலிருந்து மும்பையிலேயே வளர்ந்தவங்க. மும்பை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கும் இல்லையா. ஆங்கிலேயர் வந்த பிறகு மும்பை ஒரு பெரிய சிட்டி, வர்த்தகத்திற்கான பெரிய சிட்டி அது. அப்ப அங்க எல்லாமே மாடர்னைஸ்டா இருக்கும், அங்க ரொம்ப மாடர்னா வளர்ந்தவங்க. இப்ப இந்த குந்தன்மால் ஸ்கூலுக்கு வந்த பிறகும் கூட, அதாவது பிசினஸ்ல என்னதான் இழந்தாலும் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸஸ் அணிறது, செய்யறது, மாட்டுறது அது கூட போயிடாது இல்லையா. இப்படி தாத்தா பாட்டி கிட்ட வந்த பிறகு அவங்க கிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா. புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்களாம். ஆனா ஒவ்வொரு தடவை ட்ரெஸ் வாங்கும்போது பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ்ல இவங்களா எம்ப்ராய்டரி பண்ணி அந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் அழகூட்டி அதை போட்டுட்டு வருவாங்க. இந்த சிந்து ஹைதராபாத்ல அங்க இருக்கிற குழந்தைகள் போட்டுட்டு பியூட்டிஃபுல்லா மாடர்னா வரும் பொழுது எல்லாருடைய பார்வையும் இவங்க கிட்ட இருக்கும். ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல நீளமான முடி. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைகளை தேர்ந்தவங்களா இருந்தாங்க அவங்க. எப்படின்னா நல்ல அழகா பாட்டு பாடுவாங்க, அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. ஒரு விஷயமே இருக்காது. அங்க ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரே பிரைஸ் மேல பிரைஸா, பாட்டு பண்ணா அவங்கதான் ஃபர்ஸ்ட், டான்ஸ் ஆனா அவங்கதான் ஃபர்ஸ்ட், ஒரு டிராமா பிளே பண்ணா அவங்கதான் ஃபர்ஸ்ட், இப்படி எல்லாத்துலயும் பிரைஸா போட்டு குடிக்கிறாங்க. சோ இப்படி ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக அந்த ராதே ஸ்கூல்ல வலம் வர்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படி இல்லையா, அவங்களோட பொண்ணு, அவங்க பேரு சந்திரமணி. இவங்க என்ன பண்றாங்க, இந்த தியானியையும் ரோஜாவையும், அதாவது தன்னுடைய சித்தியையும் பெரியம்மாவையும் கூப்பிட்டுட்டு போறாங்க. எங்க? ஒரு சத்சங்கத்துக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. அது எந்த சத்சங்கம்? பிரம்மா பாபாவினுடைய சத்சங்கம். அதாவது தன்னுடைய அந்த இவங்களுக்கு பிரம்மா பாபாவினுடைய ஒய்ஃப் தெரியும். பிரம்மா பாபாவினுடைய ஒய்ஃப் யசோதா மையா, யசோதா, அவங்க பேர் என்ன, யசோதா. இந்த யசோதா இவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, ரொம்ப அக்வைண்டன்ஸ். சோ அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, சந்திரமணி அப்படிங்கிறவங்க, சரி இப்ப இவங்க 2 பேருமே எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே சோக கடல்ல மூழ்கி இருக்கிறாங்க. அப்ப யசோதா அம்மா கிட்ட சொல்லும் பொழுது இப்படி பிரம்ம பாபா சத்சங்கத்தை நிகழ்த்துறாரு, இப்ப அவங்க நிறைய பேரு அப்படியே ஆல் மெடிடேஷனுக்கு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸா உணர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்றாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பெரியம்மாவையும் சித்தியும் கூப்பிட்டுட்டு அங்க போறாங்க. இவங்க அப்ப போற அன்னைக்கு பிரம்ம பாபா என்ன பண்றாரு, கீதையில 2வது சாப்டர் என்னன்னா, நான் ஆத்மா, இந்த சரீரம் அல்ல, இந்த ஆத்மாவை வெள்ளத்தால அடிச்சிட்டு போக முடியாது, வாளால வெட்ட முடியாது, அக்னியால எரிக்க முடியாது, நான் அழிவதே இல்லை, ஆத்மா அழிவதே இல்லை, சரீரம் தான் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீதையினுடைய 2nd சாப்டரை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்றாரு. அதாவது பிரம்ம பாபா உடல்ல அப்பொழுதுதான் சிவபரமாத்மா பிரவேசிக்கின்ற அந்த தருணங்கள். அவருக்கே தெரியாது சிவபரமாத்மா பிரவேசிக்கிறாரு, இந்த மாதிரி புதுமையான அனுபவங்கள் ஏற்படுது. அப்பவே அவர் தன்னை பற்றி அறிய முற்படுகின்ற அந்த தருணமாக இருக்குது. அப்ப என்ன பண்ணாரு, நமக்கு கிடைத்த, அதாவது வியாசர் எழுதிய கீதையத்தான் அவர் எடுத்து படிப்பாரு, அதோட சேர்த்து அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களினுடைய ஆதாரத்துல சொல்லுவாரு. இப்ப ஆரம்பிக்கும் போது கூட சொன்னோம் இல்லையா, பிரம்ம பாபாவுக்கு முதல் அனுபவமே என்ன கிடைத்தது, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்.
தன் ஆத்மா இந்த சரீரம் அல்ல, அந்த ஒரு அனுபவம் பயங்கர வித்தியாசமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவரு நிறைய தனிமையில உட்கார்ந்து இது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங், எதனால நமக்கு வருது, அப்ப நான் இந்த சரீரம் இல்லையா, எனக்கு என்ன அந்த அனுபவம் ஏற்பட்டது, இது ஒரு சும்மா ஃப்ளூக்ல வந்த அனுபவம் கிடையாது, நிறைய சாட்சாத்காரங்கள் வருது, இதை பற்றி ரொம்ப ஆழமா ரிஃப்ளெக்ட் பண்ண அந்த நேரம். அப்படி அந்த நேரம் வரும் பொழுது சத்சங்கத்தை இவரே கூட்டி இந்த மாதிரி கீதையினுடைய உபதேசங்கள் பண்ணி கொண்டிருந்த அந்த தருணம். அப்ப இந்த லேடிஸ், அதாவது நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா சிந்து கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் திரைகுடலோடையும் திரவியம் தேடுன்ற மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க, இல்ல வெளியூர்களுக்கு போயிடுவாங்க, போயிட்டு அங்க பிசினஸ் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க. அப்படி நிறைய லேடிஸ் வீட்டுல சும்மாதான் இருப்பாங்க. அப்ப இந்த சத்சங்கம் நடக்குது, அங்க போனா ரொம்ப நல்ல அனுபவம் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேரு லேடிஸ் தான் வர ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த இயக்கம் கூட பாத்தீங்கன்னா பிரம்மா குமாரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துல பிரம்மா குமாரிகள் தான், அதாவது லேடிஸ் தான் மேஜரா இருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில தான் பிரம்மா குமாரிகள்னு சொல்லுவாங்க. பிரம்மா குமாரிகளின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ஸும் இருக்கிறாங்க, ஆனா ஆரம்பத்துல இப்படி இருந்ததுனால அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. அப்படி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. இதன் அடிப்படையில இவங்களும் போயிட்டு வராங்க. இப்படி இந்த சத்சங்கங்கள் டெய்லியுமே நடக்குது. இந்த தியானி அவர்களும் ரோச்சா அவர்களும் போயிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்த பிறகு அவங்க கிட்ட அந்த கண்ணெல்லாம் அப்படியே அழுது வீங்கி இருந்த கண்ணெல்லாம் நார்மல் ஆகுது. இவங்க முகத்திலயும் ஒரு புன்னகை தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசி சிரிக்கிறாங்க. இத ராதை நோட் பண்றாங்க. என்னடா எப்படி இப்ப அம்மாவும் சித்தியும் இவ்வளவு நல்லா பேசி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்காங்க இல்லையா, ராதையோட கிளாஸ்மேட்டும் ஒருத்தவங்க, அவங்க பேரு பிரகாஷ்மணி. இந்த பிரகாஷ்மணியும் இந்த சத்சங்கத்துக்கு வர்றவங்க. பிரகாஷ்மணி எப்படின்னா, பிரகாஷ்மணியோட அப்பா ஒரு ஜோஷியர் பாத்துக்கோங்க. அவரு பிரகாஷ்மணி அவங்களோட ஜாதகத்துல இவங்க மீராவினுடைய ஜாதகம் இருக்குது அப்படின்னா, இவங்க இந்த பிரகாஷ்மணி தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்திற்காக அர்ப்பணிப்பவர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். அவரு அந்த ஜோஷியத்துல அவரே நிபுணர். அப்ப அவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம இந்த குழந்தை ஆன்மீகத்துக்கு தான் நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முதல்ல இருந்தே எண்ணம் இருந்தது. அப்ப இந்த பிரகாஷ்மணியும் எங்க போவாங்க, சத்சங்கத்துக்கு போவாங்க. சோ பிரகாஷ்மணி இப்ப யாரோட கிளாஸ்மேட், ராதாவோட கிளாஸ்மேட். அப்ப வீட்டுல இந்த வித்தியாசங்கள் நடக்குது. அங்க கிளாஸ்ல பிரகாஷ்மணி இவங்களோட ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப பேசிக்கல. பிரகாஷ்மணிக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவங்க ரொம்ப மாடர்னா இருக்கிறாங்க, எல்லாத்துலயும் சிறந்து விளங்குறாங்க. அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் ஹெசிடென்ட் இருக்கும்ல, டக்குன்னு பேசிட மாட்டாங்கல்ல. பட் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்ச உடனே, இவங்களும் இந்த சத்சங்கத்துக்கு வர்றாங்கன்னு தெரிய ஆரம்பிச்ச உடனே இந்த ராதையும் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்கள பார்த்த உடனே பிரம்மா பாபா இருக்காங்களா, அதாவது லேக்ராஜ் இருக்காரு இல்லையா, லேக்ராஜுடைய மனைவி, அவங்க பேரு யசோதா இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள பாக்குறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி கனவுகள் வருது. எப்படின்னா, கனவுல ஸ்ரீ கிருஷ்ணரும் ராதையும் வர்றாங்க. அதாவது இந்த ராதை அப்படின்றவங்க, அதாவது சத்தியுகத்தினுடைய இளவரசியாக இருக்கின்ற ராதை, சத்தியுகத்தினுடைய சக்கரவர்த்தினியாக ஆகின்ற அந்த லக்ஷ்மி அவங்கள பார்த்திருக்கிறாங்க. கனவுல அவங்களுக்கு இந்த சாட்சாத்காரம் கிடைச்சிருக்கு, கனவும் வந்திருக்கு. ஆனா தெரியல யாருன்னு அதை இதுவரை பார்க்கல, நேர்ல பார்க்கல. இந்த ராதை இந்த கிளாஸ்க்கு வந்த உடனே, இவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு இவங்கதான் அவங்க. யாருக்கு தெரியுது? யசோதாவுக்கு தெரியுது. யசோதா இவங்களை பார்த்த உடனே இவங்கதான் எதிர்காலத்து லட்சுமி ஆக போறவங்க. பிரம்மா பாபாவும் பாக்குறாரு. பார்த்த உடனே இவருக்கும் புரியுது, இவங்கதான் எதிர்காலத்து லட்சுமி ஆக போறாங்க. ஏன்னா பிரம்மா உடல்ல சிவன் தானே வந்திருக்கிறாரு. அப்ப சில விஷயங்கள் பிரம்மா பாபாவுக்கு சிவனும் டச் பண்ணுவாரு. சோ இப்படி இவங்க வரும் பொழுதே மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இவங்க சாதாரண ஆத்மா இல்ல. சோ இப்படிதான் வெளிப்படுத்துறாரு சிவ பாபா. நேற்று சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, ஸ்ரீ கிருஷ்ணரையும் ராதையும் எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா,
அவங்க அந்த சங்கம யுகத்துல, அதாவது கலியுகத்துல அவங்களுடைய உருவம் இருக்கும் இல்லையா, அதுவும் அவங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தின் உருவமும் தேவதையின் உருவமும் அவங்களுக்கு தெரியும். அப்படி அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். அப்ப இவங்களை பார்த்த உடனே இவங்கதான் அவங்க அப்படின்றத அவங்களால லிங்க் பண்ண முடியும். புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? சாட்சாத்காரம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு? ஏன்னா இதனுடைய அடிப்படையில தான் அடுத்தடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் சாட்சாத்காரங்கள் மூலமாக தான் பரமாத்மாவினுடைய புரிதலே ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பரமாத்மா ஸ்திரமா இவர் உடல்ல ரொம்ப, அதாவது அவங்க எப்ப உடல்ல இருப்பாங்க இல்லாத இருப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு சதா காலமும் இருப்பாரு. கிளாஸ், அதாவது இவர் முரளின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சுன்னா அங்க சிவபரமாத்மா இருப்பாரு. அப்போ இவர் சிவபரமாத்மா நம்ம உடல்ல அவதரிக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சு கொள்வதற்கே கொஞ்ச நாள் ஆச்சு. பிரம்ம பாபா கதையில நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய சாட்சாத்காரங்களுக்கு அப்புறம், உலக விநாசத்திற்கு அப்புறம் விநாசத்திற்கான சாட்சாத்காரம், சத்தியத்தினுடைய ஸ்தாபனைக்கான சாட்சாத்காரம், இதையெல்லாம் தொடர்பு படுத்துறாரு. ஆழ்ந்த டீப் ரெஃப்ளெக்ஷன்ல இருக்கிறாரு. ஒரு சத் சங்கத்துல அவரா போய் ரூம்ல உட்கார்றாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் வருகை புரியுது. ஏன்னா டக்குன்னு ஒரு ஒளி அப்படிங்கிறவங்க நான் தான் இந்த ஒளி அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னா எப்படி புரியும்? ஏன்னா பிரம்மா பாபாவே யார பக்தி பண்ணிட்டு இருந்தாங்க? லேக்ராஜ் யார பக்தி பண்ணிட்டு இருந்தாரு சொல்லுங்க? யார் அவருடைய இஷ்ட தேவதையா இருந்தாரு? ஞாபகம் இல்லையா? பிரம்ம பாபா தானுங்கம்மா. பிரம்ம பாபாவினுடைய இஷ்ட தேவதை, அதாவது அவர் லேக்ராஜாக இருக்கும் பொழுது யார் அவருடைய இஷ்ட தேவதை? நாராயணனை தான் அவர் பூஜை செஞ்சுட்டு இருந்தாரு. நாராயணனுடைய பக்தர் தானே அவரு. கடைசியில அவர் தான் நாராயணர். புரியுதுங்களா? அப்போ பக்தி பக்தி எப்படி போயிட்டு வந்திருக்கு அப்படின்னா, சிவனிலிருந்து ஆரம்பித்து பக்தியானது எதுவரை நடந்திருக்கு? பக்திங்கிறது இயற்கை பூஜிக்கின்ற வரை பக்தியானது அந்த நிலையை அடைஞ்சிருக்கு. அப்ப திடீர்னு ஒரு புள்ளி சாட்சாத்காரம் கிடைச்சா அவங்களுக்கு எப்படி புரியும்? இறைவன் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய சாட்சாத்காரங்கள் நடக்குது. ஆத்மா அப்படின்ற உணர்வே அவங்களுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் பரமாத்மாவினுடைய வருகைங்கிறது புரியுது. அதுக்கப்புறம் ரெகுலரா முரளி கிளாஸஸ், அதாவது அவருடைய ஆன்மீக சொற்பொழிவுகள், ஆன்மீக மகா வாக்கியங்கள், அதெல்லாம் ரெகுலரா வருது. சோ அந்த ஆன்மீக மகா வாக்கியங்கள்ல தொகுப்புகள் தான் இப்ப உங்களுக்கு இந்த பேசிக் கோர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பரமாத்மாவினுடைய மகா வாக்கியங்கள். அதுக்கு பேரு தான் முரளின்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்களா, முரளி. முரளின்னா பரமாத்மாவினுடைய மகா வாக்கியம். பிரம்மாவின் உடலை எடுத்து அவர் சொன்ன விஷயங்கள். சோ அதனுடைய முக்கியமான தொகுப்பு தான் இந்த பேசிக் கோர்ஸா கொடுத்து அதை உங்களுக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். சோ இப்படி இருக்கையில் இப்ப எல்லாருக்கும் என்னன்னு புரிஞ்சிருச்சு? இந்த ராதே தான் எதிர்காலத்து சத்தியுகத்தினுடைய இளவரசி ராதே. இந்த இளவரசி ராதே தான் எதிர்காலத்து சத்தியுகத்தினுடைய சக்கரவர்த்தினி லக்ஷ்மி அப்படிங்கிறது தெளிவா புரியுது. சோ இப்படி இவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களும் அங்க ஓம் அப்படின்ற அந்த சாண்டிங் செய்வாங்க. ஏன்னா இவங்களுடைய குரலே ரொம்ப இனிமையானது இல்ல? நான் சொல்லுங்க. ராதேவனுடைய குரல் ரொம்ப இனிமையானது. இவங்களும் இந்த சத்சங்கத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த கிளாஸஸ் எல்லாம் கேக்குறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்களே சில பாட்டுகள் எல்லாம் எழுதிட்டு அந்த சத்சங்கத்துல இவங்களே பாடுவாங்க. அப்ப சத்சங்கத்திலயும் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிட்டு வராங்க. அவங்க ரொம்ப அழகா பிரம்ம பாபா சொல்றத, அதாவது பிரம்ம பாபா உடல்ல சிவபாபா சொல்றத ரொம்ப அழகா ஜீரணிக்கிறாங்க. பிரம்ம பாபா என்ன சொன்னாலும் ராதைக்கு ஒரு என்ன பழக்கம் அப்படின்னா ஹாஜின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா அப்படியே சரி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படின்னா சரின்றுவாங்க. எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இது முடியுமா முடியாதா அப்படின்னு
தன்னுடைய புத்திய வச்சு எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். யாருக்கு? இந்த ராதைக்கு. ஒரு முறை என்ன பண்றாங்க, பிரம்மா பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா ராதை கிட்ட, நிர்மல் சாந்தான்னு இருக்கிறாங்க, அதாவது பிரம்மா பாபாவினுடைய லௌகீக புத்திரி, அவங்க பேரு நிர்மல் சாந்தா. நிர்மல் சாந்தாக்கு அவங்களுக்கு 21 வயசு, இவங்களுக்கு 17-18 வயசு. இப்ப நிர்மல் சாந்தா அவங்கள நீ போய் ராதைய அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. யாரு? தன்னுடைய லௌகீக புத்திரிய ராதைய போய் நீ அம்மான்னு சொல்லு அப்படின்னு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க, யாரு? நிர்மல் சாந்தா ராதை கிட்ட அம்மான்னு சொல்றாங்க. அங்க மம்மான்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மம்மான்னு கூப்பிடுறாங்க. இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன போய் ஏன் நீ மம்மான்னு சொல்ற? ஏன்னா நான் உன்னை விட வயதுலயும் குறைவு, நீ எப்படி என்ன மம்மான்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நடுவுல பிரம்ம பாபா என்ன பண்றாரு, சத்சங்கத்துக்கு வர்ற எல்லாரையுமே அவங்கள போய் மம்மான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இப்ப எல்லாரும் சொன்னதே ராதைக்கு ஒரே வருத்தமா போகுது. என்னடா எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரம்மா பாபா கிட்ட கேக்குறாங்க, பாபா இது எப்படி நீங்க எல்லாருமே என்ன மம்மாங்கிறாங்க, நான் எல்லாரையும் விட ரொம்ப வயது சின்னவ அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றாங்க, நீதான் அம்மா, நீதான் இந்த யஜ்யத்தினுடைய தாய் அப்படிங்கிறாங்க. இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்ப இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் தான் அனைவரினுடைய தாய் அப்படின்ற அந்த தாய்மை உணர்வு எனக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு. அதாவது இந்த சரீரம் நான் இல்ல, சரீரத்தினுடைய வயதை வச்சு நான் என்ன பார்க்க கூடாது, நான் இங்க எதற்காக வந்திருக்கிறேன், இந்த அலௌகிக பிறப்பு அப்படிங்கிறது நான் எதற்காக எடுத்திருக்கிறேன், அந்த ஒரு உள் உணர்வை எனக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கும், நான் ஒரு தாய், அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தாயாக இருக்க போகிறவள், அப்படிப்பட்ட ஒரு பரந்த விரிந்த மனோபாவத்தை வளர்த்துக்கிறதுக்கும் எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இது இப்படியே போயிட்டே இருக்குது. இப்ப 6 மாதம் ஆகுது. இவங்க ரொம்ப ரொம்ப ஆழமா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. எந்த விஷயத்த, தன் ஆத்மா அப்படின்ற விஷயத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு தாயாக விளங்க போகிறேன், அப்படிப்பட்ட ஒரு தாய், ஜெகத் அம்பா. பாருங்க, பக்தியில கூட சொல்லுவாங்க ஜெகதம்பா. ஜெகதம்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெகதம்பா சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாள் ஜெகத்திற்கே தாயானவள் அப்படின்னு அந்த மகிமை இருக்கும் அம்பாளுக்கு. சோ அது போல தன்னுடைய உள்ளுணர்வை மாற்றுவதற்காக அவங்க கேட்ட காலம் என்ன? 6 மாசம். இந்த 6 மாசம் தன்னை தான் ஒரு ஜெகத்திற்கே தாய், ஜெகத்திற்கே தாய், நான் ஒரு ஆத்மா, எப்ப பாரு என்ன காரியம் செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்தை தான் அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிராக்டிஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பாபா எப்படி பிராக்டிஸ் பண்ணாரு தன் ஆத்மா அப்படிங்கறத ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஒரு டைரி ஃபுல்லா எழுதுவாரு, நான் ஆத்மா, நான் ஆத்மா, யசோதா ஒரு ஆத்மா, தன்னுடைய மகனோட பெயரை போட்டு நாராயண் ஒரு ஆத்மா அப்படின்னு எழுதுவாரு. சுவரெல்லாம் கூட விட்டு வைக்க மாட்டாரு, அதுல கூட நான் ஆத்மா, நான் ஆத்மான்னு எழுதினாரு. சொன்னோம் இல்லையா? சோ அப்படி ஒரு முயற்சி பண்ணாங்க. அது போல மம்மாவினுடைய முயற்சியும் எப்படி இருந்தது? நான் ஆத்மா, நான் ஒரு ஜெகதம்பா அப்படின்ற அளவுக்கு பிராக்டிஸ் இருந்தது. சோ இது இப்படி போயிட்டு இருக்கு. இந்த பிராக்டிஸும் போயிட்டே இருந்துச்சு. இப்ப யாரு, அதாவது இந்த மம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது ராதே என்பவர்களுடைய தங்கை ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க பேரு கோபி, பார்வதி கோபி. மூத்த சகோதரி பார்வதி, அவங்க திருமணம் ஆயிடுச்சு. இளைய சகோதரி கோபி, இவங்களும் அதாவது ராதையோட இளைய சகோதரியும் இந்த சத்சங்கத்துக்கு வர்றாங்க. இப்ப இந்த கோபிக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, ராதே தான் எதிர்காலத்து லக்ஷ்மிங்கிறது தெரியுது. கோபின்றவங்களோட இன்னொரு முக்கியமான பார்ட் இருக்குது. கோபி என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்க்கு போவாங்க, டிரான்ஸ்ல போயிடுவாங்க. அதாவது அந்த சத் சங்கத்துல ஒவ்வொன்ற துவனி எழுப்பப்பட்டவுடன் அவங்க மன புத்தி மூலமாக வேறொரு உலகத்துக்கு போயிடுவாங்க. நேத்து கூட சிஸ்டர் டைம் டிராவல் பண்ணிட்டு போற மாதிரி
அந்த உலகத்துக்கு, அதாவது உலகத்துக்கு ஸ்தூலமா போறது கிடையாது, பிசிக்கலா போறது கிடையாது. ஆனா அந்த காட்சியானது கொடுக்கப்படும். அதுதான் பரமாத்மாவிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு மந்திர சாவின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாட்சா்காரம் கொடுக்கின்ற சாவி பரமாத்மா கிட்ட இருக்குது. அப்ப இவங்க டிரான்ஸ்ல போன உடனே அங்க இருக்கிற சத்தியுகத்தினுடைய காட்சிகள் இது எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. சோ கோபி சகோதரி அந்த மாதிரி பார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சத்சங்கங்களுக்கும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுமே ராதே மாதிரி முயற்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆன்மீக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இது நடுவுல இப்ப ராதையும் அப்ப ஒரு படிப்பு முடிச்சுட்டாங்க. அப்ப அவங்க வீட்லயும் இவங்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணப்படுது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கோட சத்சங்கத்துக்கு வராங்க. அப்ப பிரம்ம பாபா கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, நீ கோட் சூட் போட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல பட்டு பீதாம்பரம் போட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே ராதே என்ன சொல்றாங்க, அடுத்த செகண்டே சொல்றாங்க, இல்ல எனக்கு கோட் சூட் போட்ட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்ல, நான் பட்டு பீதாம்பரம் அணிந்திருக்கின்ற அந்த ஸ்ரீகிருஷ்ணரை தான் மடம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வராங்கன்னு? தன்னுடைய வாழ்க்கையை இந்த யஜ்யத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்துக்கிறாங்க. சிவ பரமாத்மாவிற்காக, இந்த யஜ்யத்தினுடைய ஸ்தாபனைக்காக, இந்த சத்தியுகத்தின் ஸ்தாபனைக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு செகண்ட்ல முழுமையாக அர்ப்பணிச்சுடுறாங்க. ஓகேயா? அப்ப இந்த 6 மாசமும் முடியுது. 6 மாசம் முடியும் பொழுது இப்ப நிர்மல் சாந்தா யாரு, பிரம்ம பாபாவினுடைய லௌகிக புத்திரி, அப்ப சொல்றாங்க, யசோதா சொல்றாங்க, பிரம்ம பாபாவினுடைய மனைவி, அவங்களும் இவங்களை என்ன கூப்பிடுறாங்க, மம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த யஜ்யத்துல 6 வயதுல இருந்து 60 வயது வரை எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருமே இவங்கள மம்மான்னு கூப்பிடுறாங்க. அவங்க சும்மா ஒரு வெறுமனே உள்ளத்திலிருந்து இல்லாம சும்மா வெறுமனே சொல்றது கிடையாது, பிரம்மா பாபா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இவர்கள் ராதே தன்னுடைய அவ்வளவு ஒரு முயற்சி பண்றாங்க. என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும், எந்த ஒரு ஆத்மாவை பார்த்தாலும் அவர் என்னுடைய குழந்தை. ஒரு தாயானவள் குழந்தைக்கு எப்பொழுதுமே தருப்புகளாக இருப்பாள். எல்லாரையும் பாலனை பண்ணணும், எல்லாரையும் நான் பாத்துக்கணும் அப்படிங்கிறவங்க தானே தாய்ன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த ஒரு உணர்வு அவங்க உள்ள அப்படியே வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்ப நேச்சுரலாவே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்களை பார்த்தாலே அந்த சரீரத்தையும் கடந்து, அவங்களுக்கு 18, 19, 20 வயசு இருக்கிற போது கூட இவங்களுக்கு யாருக்குமே இந்த சரீரத்தினுடைய வயது தெரியாமல் அவர்களுடைய உள்ளுணர்வினுடைய வைப்ரேஷன், ஒரு தாயினுடைய வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ ராதையினுடைய தாய் பேர் என்ன சொல்லுங்க? ராதையுடைய லௌகிக தாயினுடைய பெயர் என்ன? ரோஜா. ரோஜா, வெரி குட். ரோஜாவே தன்னுடைய மகளை ராதையை மம்மான்னு சொல்றாங்க. யாரும் வற்புறுத்தல செய்யல. இவர்களுடைய முயற்சி என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப நேச்சுரலாவே அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு தாயின் உணர்வுங்கிறது எல்லாருக்குமே வருது. இவங்களுடைய சரீரத்தினுடைய வயது 18, 20, 25 வயசு. ஒரு இளம் வாலிபன் வந்தா கூட அவங்களுக்கும் இவங்களை பார்த்த உடனே சரீரத்தினுடைய எந்த உணர்வும் ஏற்படாமல் இவங்களை பார்த்த உடனே ஒரு தாய், ஒரு ஜெகத்தின் தாய் அப்படின்ற மாதிரிதான் ஃபீலிங் வருது. அதனாலதான் பக்தியில இவங்களுக்கு ஜெகதம்பா என்று பெயர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அப்போ யஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல தூய்மை அப்படிங்கறத பேணி பாதுகாக்கணும்னு சொல்லும் பொழுது, இவங்க தொழில் செய்யறதற்காக வெளியே போயிட்டு வந்தவங்க எல்லாம் இந்த மாதாக்கள் எல்லாம் தூய்மையை கடைபிடிக்கணும், பவித்திரதாவை கடைபிடிக்கணும்னு அங்க ஒரே குழப்பம் ஏற்படுது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய கேசஸ் எல்லாம் ஏற்படுது. அப்ப அந்த கோர்ட்டு கேஸ் இது எல்லாம் யார் ஃபேஸ் பண்றாங்கன்னா, இவங்க ராதே மம்மா தான் ஃபேஸ் பண்றாங்க. அந்த சின்ன வயதுல அவ்வளவு ஒரு பயமற்றவராக இருக்கிறாங்க. எதனுடைய ஆதாரத்துல? இது சிவ பரமாத்மாவினுடைய யஜ்யம்,
இந்த கல்வியானது, இந்த ஞானமானது சாக்ஷாத் பரமாத்மா கூறுகின்ற ஞானம். அவர் இருக்கையில் எனக்கு என்ன பயம்? பாருங்க, துர்கை எதன் மேல காமிக்கிறாங்க? துர்கையினுடைய வாகனம் என்ன சொல்லுங்க? சிம்மம். சிம்மம். உண்மையிலேயே ஏதாவது ஒரு கடவுள் ஒரு சிங்கத்து மேல, புலியின் மேல சவாரி செய்யணுமா சொல்லுங்க? நல்ல அழகா குஷன் போட்டு புஷ்பக விமானம் எல்லாம் இருக்குது சத்தியுகத்துல. இவங்களுக்கு திடீர்னு அன்னப்பறவைய கொடுக்குறாங்க, மயில கொடுக்குறாங்க, சிங்கத்தை கொடுக்குறாங்க, யானையில உட்கார வைக்கிறாங்க. ஏன்? இதெல்லாம் வெறும் சிம்பாலிக். பாருங்க, சரஸ்வதியை கூட ஏன் அன்னப்பறவையின் மேல உட்கார வைக்கிறாங்க? அன்னப்பறவையுடைய குணம் என்ன அப்படின்னா, என்ன சொல்லப்படுகிறதுனா சாஸ்திரங்கள்ல, அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும். பாலை மட்டும்தான் அதை சுவீகரிக்கும். கூழாங்கற்களையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் பிரிக்கும். கூழாங்கற்களை விட்டுட்டு முத்துக்களை சுவீகரிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல அன்னப்பறவைக்கு ஒரு உருவகப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருவர் தன்னுடைய புத்தியை அன்னப்பறவையை போல வச்சிருக்கிறாங்க, மனோநிலையை அன்னப்பறவையை போல பவித்திரமா வச்சிருக்கிறாங்க, அந்த பவித்திரதா என்கின்ற ஆசனத்துல அமர்றாங்க. இப்ப என்னுடைய மனோநிலை தூய்மையான ஒரு ஆசனத்துல உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எல்லாரையும் எந்த ஒரு பார்வையில பாப்பேன்? மற்றவர்கள் கிட்ட இருக்கிற குற்றம் குறை தெரியுமா, இல்ல அவர்களுக்கிட்ட இருக்கிற நிறைகள் தெரியுமா சொல்லுங்க? நிறைகள் மட்டும்தான். அப்ப என்னுடைய மனோநிலையை எப்படிப்பட்ட ஆசனத்துல நான் உட்கார வச்சிருக்கிறேன்? ஒரு தாமரை மலர் போன்ற ஆசனத்துல உட்கார வச்சிருக்கிறேன். தாமரை மலர் எதுல வளருது? தண்ணீர்ல, சேர்ல வளருது இல்லையா? தாமரை மலர் எதுல வளருது? சேர்ல வளருது. ஆனா அந்த சேர்ல வளர்ந்தாலும் தாமரை மலர் எப்படி இருக்குது? சேரு சகதி எல்லாம் மேல விழுந்து அசிங்கமாகுதா, இல்ல அது தன்னுடைய அழகு அப்படியே மெயின்டைன் பண்ணுதா? அழகா இருக்கு, அழகா இருக்குது. ஈவன் அதுல ஏதாவது சேரு விழுந்தா கூட அது அப்படி உருண்டு கீழே வந்துடும், அதுல நிக்காது. அதனுடைய தாழ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல, அந்த சகதியிலிருந்து கொஞ்சம் மேல தூக்கி அப்படியே அழகா மலர்ந்திருக்கும். அந்த காம்பு பாத்திருக்கீங்களா? அந்த காம்பு அந்த அந்த தண்ணீர் மட்டத்திலிருந்து கொஞ்சம் மேலதான் தூக்கி இருக்கும். அதையும் பார்த்திருப்பீங்க, கரெக்டா? அப்ப தாமரையை ஒரு ஆசனமாக ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு மென்மையான தாமரை மலர்ல போய் இவ்வளவு பெரிய சரீரம் உட்கார்ந்தா என்ன ஆகும்? ஒரு ரொம்ப மென்மையான டெலிகேட்டான ஒரு அன்னப்பறவை எவ்வளவு குட்டியா இருக்குது, அதுல போய் ஒருத்தர் உட்கார முடியுமா? அப்படின்னா இது எதை பற்றிய விஷயம்? மனதினுடைய புத்தியினுடைய ஆசனம். புத்தி தெய்வீக புத்தியாக இருக்கிறது. மனமானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, தைரியமா இருக்குது, சுத்தமா இருக்குது, சக்திசாலியாக இருக்குது. அப்படின்னா அதற்கேற்ற ஆசனங்கள். சக்திசாலியான தைரியமான நிலையில இருக்கும் பொழுது சிம்மத்தை காமிச்சிட்டாங்க. துர்கை என்றவள் பயமற்றவள். எந்த ஒரு பயப்படுத்துகின்ற பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது மேலேயே சவாரி பண்ண முடியும். உடனே என்ன கொடுத்துட்டாங்க? அந்த காலத்துல எல்லாமே பிக்டோரியலா ரெப்ரசன்ட் பண்ணணும்ல, ஒரு பட விளக்கமா தான் காமிப்பாங்க. அப்ப உடனே யாருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில பயமற்று அந்த பிரச்சனைகள் மேல கூட ஏறி சவாரி செய்ய முடியுமோ அவர்களுக்கு சிம்மவாகினி. ரிலேட் பண்ண முடியுதா இந்த விஷயத்த? சிம்மவாகினி அப்படின்னா முடியுதுமா? அப்ப சிம்மவாகினி, அப்புறம் கமல ஆசனம், அப்புறம் ஹன்ஸ், ஹோலி ஹன்ஸ், அதாவது அன்னப்பறவையினுடைய ஆசனம், இதெல்லாம் சிம்பாலிக். அப்போ ராதை பரமாத்மாவிடம் இருந்து கேட்ட ஞானத்தினுடைய ஆதாரத்துல தன்னுடைய மனோநிலையை அப்படி வச்சிருக்கிறாங்க, புத்திய அவ்வளவு ரிஃபைண்டா வச்சிருக்கிறாங்க. நாங்க பக்தியில அவர்களுக்கு இப்படி ஆசனம் கொடுத்து அவரை மகிமை செய்யறாங்க. இன்னும் மம்மாவினுடைய
நிறைய கதைகள் இருக்குது. அவங்க எப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் வருது, ஜட்ஜு கிட்ட எப்படி பேசினாங்க, இவ்வளவு தைரியமா பேசினாங்க. கோர்ட்டுன்னு வந்தாச்சுன்னா அங்க வக்கீல்ஸ் ஜட்ஜ் எல்லாம் எப்படி பேசுவாங்க, மேல கீழே முன்ன பின்ன பேசுவாங்க இல்லையா? அப்போ ஒரு 17-18 வயசு நிரம்பிய அந்த பெண் எப்படி போய் அதை ஃபேஸ் பண்றா? எதனுடைய ஆதாரத்துல? இது பரமாத்மாவினுடைய யக்கியம், அதனுடைய ஆதாரத்துல ஃபேஸ் பண்றாங்க. இப்படி நம்ம இன்னும் கூட அம்மாவினுடைய விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். சோ இப்படி தன்னுடைய வயது சிறியதாக இருந்தாலும் தனக்குள்ளே அவர்கள் உருவாக்கிய ஆன்மீக முயற்சியின் ஆதாரத்துல ஒரு தாயினுடைய உணர்வை தனக்குள்ளே கொண்டுட்டு வந்ததுனால அவங்க இந்த யஜ்யத்தின் ஜெகதம்பா, இந்த யஜ்யத்தின் அம்மம்மா, இந்த உலகத்திற்கே தாய் அப்படின்ற மகத்துவத்தை பெறுகிறார்கள். அப்ப யஜ்யத்தினுடைய தந்தை யாரு? யஜ்யத்தினுடைய தந்தை யாருன்னு சொன்னாங்க? பிரம்மா பாபா. யஜ்யத்தினுடைய தாய் யாரு? ராதே மம்மா. மம்மா. பக்தியில மம்மா யாரு? சரஸ்வதி. இப்போ இதை எப்படி ரிலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யஜ்யத்திற்கு அவள் தாய், பிரம்மாவுக்கு மனைவி கிடையாது. பிரம்மாவாய் வம்சாவளி நாம. அப்ப பிரம்மாங்கிறவரு தந்தை, இவரு தந்தை, இவரு தாய். உடனே கணவன் மனைவின்னு பக்தியில குழப்பிட்டாங்க. புரியுதுங்களா? தாயின்ற ரோல்ல தான் பண்றாங்க. யாரு? ராதே. ராதேயும் பிரம்ம பாபாவை என்னன்னு கூப்பிட்டாங்க? பாபான்னு தான் கூப்பிட்டாங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். யோசிச்சு பாருங்களேன். பிரம்மா பாபா இவங்கள மம்மான்னு கூப்பிட, ராதே அவங்கள பாபான்னு கூப்பிட, அதுல எவ்வளவு ஒரு, அதாவது நீயும் என்னை போல இந்த ஆன்மீக முயற்சியை ரொம்ப அழகா செய்யற. அதனுடைய அடிப்படையில பிரம்மா பாபாவே ராதைய மம்மான்னு கூப்பிடுறாங்க. அது மரியாதையினுடைய அடிப்படையில, அவர்களுடைய ஆன்மீக முயற்சியின் அடிப்படையில, அவர் அந்த யஜ்யத்துல வகிக்கின்ற பொறுப்பின் அடிப்படையில சொல்றார். புரியுதுங்களா? இந்த மேட்ரு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குதா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பக்தியில பிரம்மா சரஸ்வதி கணவன் மனைவின்னு காட்டிட்டாங்க. இருக்கவே முடியாது இல்ல. பக்தியில பாருங்க, அவருக்கு 60 வயது தாடியோட காமிக்கிறாங்க, இளம் வயது பெண்ணாக சரஸ்வதிய காமிக்கிறாங்க. How it is possible? என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? லட்சுமி நாராயணன் ஒரே வயது உடையவர்களாக காமிக்கிறாங்க, சங்கர் பார்வதி இளமையா காமிக்கிறாங்க, பிரம்மாவுக்கு போய் ஏன் சரஸ்வதி? எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? சங்கம யுகத்தினுடைய மாபெரும் ரகசியம் இது. சரஸ்வதி என்று பின்னாளில் அழைக்கப்படுகின்ற அந்த பூஜைக்குரிய, அந்த மகிமைக்குரிய அந்த ஆத்மா ராதே இந்த சங்கம யுகத்துல அவரும் பிரம்மாவினுடைய புத்திரி. ஓகேயா? ஆனால் வகித்த பொறுப்பு என்ன? அம்மா. பிரம்மா பாபா வகித்த பொறுப்பு என்ன? தந்தை. அதனால பக்தியில அவங்க 2 பேரையும் கப்புல காமிச்சிட்டாங்க, கணவன் மனைவியை காமிச்சிட்டாங்க உண்மையிலேயே. ஆனால் அது கிடையாது. ஓகேயா? புரியுதுங்களா? கிளியரா? ஓகே, நம்ம ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு கிளாஸ் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி. அனைவரும் அவங்க இருக்கிற இடத்துல சௌகரியம் உட்கார்ந்துட்டு கண்கள் திறந்த நிலையில, முடிஞ்ச அளவுக்கு ராஜயோக தியானத்தை கண்கள் திறந்த நிலையில பண்ணுங்க. ஏன்னா இது நாள் முழுவதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம கண்கள் திறந்தா அந்த ஆத்மா அப்படின்ற விழிப்புணர்வு இருக்கணும். அதனால இப்ப மெடிடேஷன் கமெண்ட்ரி கொடுக்கும் பொழுது கூட நம்ம கண்கள் திறந்த நிலையில இத கேட்கணும். இப்ப நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ரிலாக்ஸா
முழுமையான கவனத்தை இந்த மெடிடேஷன் கமெண்ட்ரிக்கு கொடுங்க. ஓம் சாந்தி. நான் ஆத்மா இந்த சங்கம யுகத்தின் பிராமணனாவேன். பரமாத்மாவினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஈஸ்வரிய குலம் இந்த பிராமண குலம். இந்த பிராமணனாகி இந்த பிராமண வாழ்க்கையில் என்னுடைய எண்ணம், என்னுடைய பார்வை, என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய காரியம் அனைத்தையும் மிக சிரேஷ்டமானதாக ஆக்கிக் கொள்வேன். எந்த ஒரு எண்ணத்திலும் கூட சாதாரண தன்மையோ வீணானவையோ வந்துவிடக் கூடாது என்பதே என்னுடைய முதல் முயற்சியாகும். பிராமணனாகிய நான் சத்யுகத்தின் தேவதையாக ஆவதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த படிப்பானது நரனிலிருந்து நாராயணனாக்குவதற்கான படிப்பாகும். இந்த படிப்பானது நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆக்குவதற்கான படிப்பாகும். பரமேஸ்வராக இருக்கின்ற சிவன் பார்வதியாக இருக்கின்ற எனக்கு இந்த அமரக்கதையை, எனது கதையை கூறிக்கொண்டிருக்கின்றார். இதுவே சத்தியமான நாராயணனின் கதையுமாகும். இந்த கதையை கேட்டு, என் கதையை கேட்டு நான் ஆத்மா பவித்திரமாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். அதுவே நான் என்பதன் ரகசியம், தத்துவம் என்பதன் ரகசியமானது இப்பொழுது எனக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா இப்பொழுது தேவதையாவதற்கான சிரேஷ்டமான படிப்பினை படித்துக் கொண்டிருக்கின்றேன். இதை கற்றுக் கொடுப்பவர் சுயம் பரமாத்மா ஆவார். பரமா ஆசிரியராக அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து சத்குருவாக ஆகி வீட்டிற்கு செல்லும் வழியை மற்றும் சத்வத்திற்கு செல்லும் வழியை எனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். பரமாத்மா தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இப்படிப்பட்ட முக்கியமான 3 ரோல்களை நடித்துக் கொண்டிருக்கின்றார். நான் அப்படிப்பட்ட பாக்கியசாலி. சத்தியுகவாசியாக, அதிலும் உயர்ந்த பதவியை பெறுவதற்கு தகுதியானவராக ஆவதற்கு இந்த படிப்பினை படித்துக் கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Okay, thank you very much.
ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் நைட். Okay, ma'am. குட் நைட். Thank you, ma'am. ஓம் சாந்தி. நைட். குட் நைட்.